Hey guys, this is OnePlus Bullets Wireless Z. OnePlus இந்த பேண்டை லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் லான்ச் பண்ணாங்க. இதை ஓப்போ என்கோ M31 காம்படிஷனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக புல்லட் வயர்லெஸ் 2ஓட ஒரு ஸ்மாலர் வெர்ஷன், நியர் வெர்ஷன் இது OnePlus Bullets Z. ஸோ இந்த OnePlus Bullets Z 199 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோ ரேட்டுக்கு வர்த்தா. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். Hey guys, என் பேர் தனுஷ் சத்யா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And you are watching. இதுதான் OnePlus Bullets Wireless Z. OnePlus அவங்க பேஸ் எடிஷனை லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, பட் 9mm ட்ரைவ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா பேஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் பேஸ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் சேம் 9mm ட்ரைவ் தான். பட் எல்லா ஃபீச்சர்ஸும் சேம் தான். லைக் 10 minutes ஆஃப் சார்ஜ் கிவ்ஸ் 10 hours ஆஃப் பேபேக். டோட்டல் சார்ஜ் வந்து 20 hours ஆஃப் பேபேக் கிடைக்கும். அண்ட் ரேப் சார்ஜ் அதுலேயும் இருக்குது. லாங் பேட்டரி லைஃப், மேக்னெட்டிக் கண்ட்ரோல், லோ லேட்டன்சி மோட், வாட்டர் ப்ரூஃப், குவிக் ஸ்விட்ச் OnePlus Bullets Zல தான் இருக்குது. OnePlus Bullets Z பேஸ் எடிஷனில் கட் பண்ணிட்டாங்க. அண்ட் மற்றபடி எல்லாமே சேம். இது ஒரு புல்லட்ஸ் 2ஓட மினி வெர்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க OnePlus. இங்கே இருக்குது பிளாக் கலர் நெக் பேண்ட். அண்ட் இப்போ பாக்ஸ் பார்ப்போம். Bullets Wireless Z பிராண்டிங். நான் ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அமேசான் அண்ட் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் 1999 தான் அப்புறம் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார் அன்பாக்சிங். எப்பவுமே OnePlusஓட பேக்கிங் எதுவுமே ப்ரீமியமாக இருக்கும். இங்கே OnePlus அவங்க Bullets Z ஒயர்லெஸோட ஒரு எக்ஸாம்பிளோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இதுதான் OnePlus Bullets Wireless Z. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கைட் அண்ட் அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் கைட் பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கிளப், அவங்க யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் எல்லா பேப்பர் ஒர்க்ஸ். வேறு அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலர் ரெட் கேபிள், USB டைப் C கேபிள், டைப் A to டைப் C, அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், 2 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்சசரிஸ் அவ்வளோதான். So now let's go to buds. Buds-ஓட வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதான் மேக்னெட்டிக் கண்ட்ரோல். இப்போ மேக்னெட்டிக் கண்ட்ரோல்னால உங்களுக்கு நெக்பேண்ட் கால்ஸ் கேன்சல் பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறது அண்ட் நெக்பேண்ட் பவர் ஆஃப் ஆன் பண்ணுறது எல்லாமே மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இன்பில்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் மைக் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு மவுத் பக்கத்தில் வரும். ஸோ கால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே அவங்க OnePlus இங்கே இந்த ரைட் ஸ்டெம்மில் எதுவுமே ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. வேறு லெஃப்ட் ஸ்டெம்மில் அவங்க சார்ஜிங் போர்ட், டைப் C சார்ஜிங் போர்ட் அண்ட் OnePlusஓட லோகோ. அண்ட் இங்கே குவிக் ஸ்விட்ச் பட்டன். இங்கே குவிக் ஸ்விட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 மொபைலில் நீங்கள் பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஃபோனில் இன்னொரு ஃபோனுக்கு ஈஸியாக கனெக்ஷன் மாற்றுறதுக்கு உங்களுக்கு இந்த குவிக் ஸ்விட்ச் யூஸ் ஆகும். இந்த ஆப்ஷன் OnePlusல மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நெக்பேண்ட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ரெடி ஃபார் பேரிங். இந்த குவிக் ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 2 ஃபோன்லேயுமே இதை பேர் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்பேண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எந்த மொபைலில் கனெக்ட் பண்ணியிருந்தோமோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குவிக் ஸ்விட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தானாக இன்னொரு டிவைஸில் கனெக்ட் ஆரம்பிச்சு அண்ட் இட்ஸ் கனெக்டட். இதான் குவிக் ஸ்விட்சோட யூஸ். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 22 grams தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் இதோட ரப்பரி ஃபீல் நிஜமே நல்லா இருக்குது. ஸோ அன்கம்ஃபர்டபுள் எதுவும் ஃபீல் ஆகாது லாங் டைம் யூசேஜுக்கு. அண்ட் இதோட பட்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே இது ஒரு நல்ல பட்ஸ். OnePlusஓட ப்ரீமியம் டச் இருக்குது இல்லை.
இது ஒரு ப்ரொடெக்டிங் டிசைன். ஸோ நீங்கள் லாங் யூசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு இயர் பெயின் எதுவும் வராது. அண்ட் நீங்கள் இயர் டிப்ஸில் ஒரு ரெட் ஆசன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது, லைக் ஸ்போர்ட்டி ஃபீல் கொடுக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு மைக் பிளேஸ்மெண்ட்டில் வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ். அண்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஒரு சிரி ஆக்டிவேட் பண்ண முடியும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே குவிக் ஸ்விட்ச் அண்ட் இந்த சைடில் எந்த பட்டன்ஸ் கொடுக்கல, இவ்வளோ தான் கண்ட்ரோல்ஸ் இந்த நெக் பேண்டில். மற்றபடி இது ஒரு நல்ல இனியர் டிசைன் வராது, லைக் இது ஒரு ஹாஃப் இயர் டிசைன் தான். பட் இதோட நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எதுவும் இல்லை, பட் என்விரான்மெண்ட் கேன்சலேஷன் இருக்குது. ஒரு கிளியர் சீல் இருக்குது. ஸோ வெளியே சரௌண்டிங் நாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு கேட்காது வேர் பண்ணும்போது. இப்போ இந்த ஒரு ஃபோனில் நான் பேரிங் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூடூத் ஆனில் இருக்குது. இப்போ பட்ஸ் இங்கே மேக்னெட்டிக் கண்ட்ரோல் க்ளோஸாக இருக்கனால உங்களுக்கு இந்த பட்ஸ் இப்போ விசிபிலிட்டி இல்லை அண்ட் பட்ஸ் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக் பேண்ட் இந்த பட்ஸ் ரிமூவ் பண்ணுறோமோ உங்களுக்கு நெக் பேண்ட் ஆன் ஆயிரும் அண்ட் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. இப்போ இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் அது வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு OnePlus ஃபோன் இருந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே ஆக ஆரம்பிச்சு சாங்கு. இப்போ நீங்கள் பட்ஸ் நீங்கள் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் விடும்போது உங்களுக்கு மியூசிக் ஆஃப் ஆயிரும். வேறஸ் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ பவர் சேவிங் உங்களுக்கு பவர் சேவ் ஆகும் உங்கள் நெக் பேண்டில். அண்ட் நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ஃபோனில் பாட்டு கேட்கலாம். வேறஸ் இது உங்களுக்கு நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆர் சம்திங் எல்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதுக்கு மேக்னெட் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு சாங் பாஸ் ஆகிடும். அண்ட் அகைன் ரிமூவ் பண்ணும்போது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும்.